வணக்கம் அன்பு உறவுகளே, நான் உங்களின் சிறி. இன்றைக்கு நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு சொன்னால், முல்லைத்தீவு இந்த கொக்குழாய் என்ற இடத்துல தான் நிற்கிறோம். முல்லைத்தீவு மாவட்டத்தில் கொக்குழாய். அப்போ நாங்கள் வந்த இடத்துல இங்கே ஒரு தீவே பறவைகள் சரணாலயம் இருக்குதுன்னு சொல்லி இங்கே உள்ள உறவுகள் சொல்லிச்சினா. இப்போ நாங்கள் வேறு ஒரு வேலையாக வந்த நாங்கள் அப்போ அவை சொல்லிச்சினோம், இந்த இடத்துல அண்ணன் ஒரு தீவே முற்று முழுதாக பறவைகள் சரணாலயமாக இருக்குது. அதுக்கு முதல் எங்களோட சேனலை நீங்கள் பார்க்குற உறவுகள் சேனலை நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு பெல் பட்டனை தட்டி எங்களுக்கான ஆதரவை நீங்கள் தரவணும்னு மட்டும் என்னென்னா, நாங்கள் ஒரு வித்தியாசமான ஒரு பதிவு கொண்டு நாங்கள் இன்றைய தரப்போகிறோம். என்னென்னா, நாங்கள் பறவைகள் சரணாலயம் மண்டெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம், பறவைகள் சரணாலயம் மண்டெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம், பார்த்துருக்குறோம். ஆனால் இங்கே என்னடான்னு சொன்னால் ஒரு தீவே பறவைகள் சரணாலயமாக இருக்குது. அப்போ அந்த பறவைகள் சரணாலயத்துக்குள்ள தான் நாங்கள் போகிறோம். அதை விட இங்கே ஒரு புதிய பாலம் உண்டு அமைச்சிருக்கு. இந்த பாலத்தை இந்த இடத்தை ஒரு சுற்றுலா மையமாக மாறப்போகுது. அப்போ இந்த சுற்றுலா மையமாக மாறப்போகுது. இங்கே சுற்றுலா மையமாக மாறுறதுக்காக அதிகாரிகள் அது சம்பந்தப்பட்ட சுற்றுலா மையம் அந்த அதிகாரிகள் எல்லாம் ஆளுநர்கள் எல்லாம் இப்படி போனதுன்னு கேள்விப்பட்டிருக்கிறோம். இதில் இந்த 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 இதில் ஒரு சிறிய பாலத்தை பாலம்னு சொன்னால் அது இறங்குதுறை தான். இறங்குதுறை இப்போ இதெல்லாம் போய் தான் நாங்கள் போகணும். அப்போ இந்த இறங்குதுறை புதுசாக அமைச்சிருக்கணும். ஏற்கனவே முந்தி இருந்தது, அது ஒரு பழுதடைஞ்ச நிலையில் இருந்தது. அப்போ இந்த இடங்களை சுற்றுலா மையமாக வரையக்க இந்த இடத்துல மக்கள் போயிருக்க இந்த மக்களுக்கும் ஆனால் ஒரு உறவு வளரும். அதே மாதிரி நாங்களும் இந்த உண்மையில் ஒரு தீவே ஒரு பறவைகள் சரணாலயமாக மாறின நினைக்கல. இந்த முறை ஒரு வித்தியாசமான காணொலி எங்கட உறவுகளுக்கு கொடுப்போம். ஆனால் இது கொக்குழாயில் தான் இருக்குது. கொக்குழாயில் இருக்குதான். அந்த கொக்குழாயில் இருந்து தான் நாங்கள் அப்போ இதுதான் உறவுகளை என்னண்டா, இது புதிய இறங்குதுறை பாலமாக வச்சுருக்கு. இது மரப்பலகையால் போட்டிருக்கணும். அப்போ நாங்கள் இந்த இறங்குதுறையில் இருந்து இங்கே இருந்து தான் ஒரு படகு மூலம் அந்த தீவு பகுதிக்கு போகிறோம். அந்த தீவே ஒரு சரணாலயமாக இருக்கிறபடியா அங்கே ஆனால் அதுவும் சொல்லி நம்ம என்னென்னா, இந்த கொக்குழாயிலே பெரிய அளவில் நிறைய பறவைகள் இருக்குது. வித்தியாசமான பறவைகள் இருக்குன்னு தான் சொல்லினோம். அப்போ கட்டாயம் இந்த கொக்குழாயில் நிறைய பறவைகள் வித்தியாசமாக இருக்குது. வெளிநாட்டு பறவைகள் கூடுதலாக இருக்குன்னு சொல்லி இங்கே வசிக்கிறவர்களும் சொன்னவன். நாங்கள் இங்கே இந்த இடத்துக்கு போகிறதுக்காக சொல்லிச்சினோம்னா, இங்கே ஒரு தீவு இருக்குது. இந்த தீவுக்குள்ளே நீங்கள் போய் பாருங்க. நிச்சயமாக எங்களோட மக்களுக்கு பிடிக்கக்கூடிய மாதிரி நிறைய விடயங்கள் இருக்குது. ஆனால் நீங்கள் அந்த தீவு பகுதிக்குள்ளே போய் பறவைகளை விதமான பறவைகள் எல்லாம் இருக்குது. அது எங்களோட உறவுகளுக்கு நீங்கள் பதிவு செய்யலாம். நிறைய இடங்களில் இந்த காணொலியை பார்ப்பினம் தானே. அதோட எங்களோட இந்த கொக்குழாயும் இந்த இடம் சுற்றுலா மையமாக வரைக்க மக்களுக்கு ஒரு என்ன சொல்கிற ஒரு வருமானத்தை ஈட்டக்கூடிய மாதிரியும் இருக்கும். அங்கே இருந்து வேறு புற மாவட்டங்களில் இருக்கிற மக்கள் மாணவர்கள்னு சொல்லி வரையக்கல இந்த இடங்களில் தீவுக்கான பயணத்தை இந்த படகு மூலம் போகலாம். அதே மாதிரி போட்கார அண்ணன் வாரார். இப்போ நான் இதில் ஆயுதமாக நின்றா ஒரு போட் வரும். நான் இறங்கி போட்டில் ஏறிட்டு அங்கே தீவு பகுதிக்குள்ளே போயிட்டு அங்கே என்னென்ன விடயம் இருக்குதுன்றதை எங்கள் உறவுகளுக்கு கொண்டு வரோம். அண்ணா வாங்க வர்றார். அப்போ நான் அந்த போட்டில் ஏறிட்டு போய்க்க உங்களுக்கு நாங்கள் காட்டுறோம். வேணும் அன்பு உறவுகளே, நாங்கள் இப்போ மிக அழகிய ஒரு தீவு முல்லைத்தீவில் கொக்குழாய் என்ற இடத்துல புளியமுனி என்ற இடத்துல மிகப்பெரிய இந்த கடலுக்கு அருகில், அதாவது கடலினுடைய நடுப்பகுதியிலே கரையில் பறவைகள் சரணாலயத்துக்கு தான் நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம். நேற்று அணிம்பில் மாமுலை என்ற ஜீவ ஊற்று அன்பின் கரத்தினுடைய ஒரு நிறுவனத்தில் இரவு தங்கியிருந்த நாங்கள் அங்கே தங்கியிருந்து தான் நாங்கள் இங்கே நாங்கள் இந்த ஜீவ ஊற்று அன்பின் கரத்தினுடைய நிறுவனத்துக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். என்னென்னு சொன்னால், நேற்றைய நாளில் இரவுங்களை தங்க வைக்கிறதுக்கான அந்த இடங்களை உதவி செய்திருந்தார். அதே போல் இன்று அதிகாலை நாங்கள் இந்த அழகிய தீவுக்கு வர வேணுமென்று ஒரு நீண்ட நாட்களாக நாங்கள் பிளான் பண்ணி கொண்டு வந்த ஆசையோடு இருந்து நாங்கள் அந்த வகையிலே தான் உறவுகளே
இன்றைக்கு வந்து இந்த பறவைகள் சரணாலயத்துக்குள்ளே நாங்கள் சென்று எப்படிப்பட்ட பறவைகள் இருக்குது, அங்கே என்னென்ன விடயங்கள் இருக்குதுன்றதை இப்போ உண்மையிலே வந்து முல்லைத்தீவில் வந்து பல நூற்றுக்கணக்கான மக்கள் வந்து கேட்டிருந்தவ, எங்களோட உறவுகளும் கேட்டிருந்தவ, நீ தம்பி ஒருக்கா போய் அந்த பகுதியை காணொளி செய்ததுக்கு பிறகு நாங்களும் இந்த இடத்துக்கு சென்று அந்த இடங்கள் அழகிய இடங்களை நாங்கள் பார்க்கணும் வேண்டாம். தமிழ் மக்கள் செறிவாக வாழுகிற ஒரு பிரதேசம். நீண்ட காலமாக 25 ஆண்டுகளுக்கு முதலே வந்து இராணுவ ஆக்கிரமிப்பில் இருந்த ஒரு பிரதேசம். இன்றைக்கு வந்து மக்கள் மீள்குடியமர்ந்து பகுதி பகுதியாக வந்து இந்த இடங்களில் வந்து சுற்றுலா மையமாகத்தான் இருக்கிறது. இன்றைக்கு வந்து பலர் தங்களுக்கு கிடைக்கிற நேரங்களில் வந்து போயிடும். அந்த வகையில் தான் உறவுகளை வந்து எங்களோட காணொளி வந்து தொடர்ந்து வந்து தாயகத்தில் இருக்கிற சிறப்புகளை கொண்டு வர வகையில் இன்றைக்கு வந்து கொக்குழாயில் வந்து இந்த பறவைகள் சரணாலயம் ஒரு தீவில் இருக்குது. மிகப்பெரிய அழகிய தோற்றங்களோடு அழகிய பறவைகள் கொண்டு மிக விசித்திரமான மரங்கள் எல்லாம் இருக்குது. இந்த இடங்களுக்கு நீங்கள் வந்து பார்க்கறதுக்காகத்தான் நீண்ட நாட்களாக வந்து நீங்கள் சில பேர் தான் வந்து போகிறீங்கள். அந்த வகையில் வந்து நிறைய எங்களோட தாயத்தில் உள்ள பிரதேசங்களை சுற்றி பாருங்க. மாணவ மாணவிகள் பிள்ளைகளை கொண்டு வந்து காட்டணுமன்றதுக்காகத்தான் நாங்கள் கொண்டுறோம். அதே போல் வந்து பல நாடுகளில் இருந்து வர உறவுகள் கூட வந்து இந்த இடங்களை வந்து பார்வையிடலாம். நாங்கள் சென்று அங்கங்கே என்னென்ன விடயங்கள் இருக்குது. இந்த கொக்குழாயை பொறுத்தவரையில் இந்த விவசாயத்தை நம்பி வாழ்கிறது. வட்டாளப்பழம் அச்சான் வந்து சிறப்பாக விளாடுறது. அதே போல் இடையில வந்து மீனவர்கள் வந்து இன்றைக்கு இந்த தொழிலையும் செய்கிற ஒரு இடத்தை தான் நாங்கள் அதுக்குள்ளால தான் இந்த படகு மூலம் போகிறோம். நன்றி உறவுகளே. நாங்கள் இனி அங்கே சென்று என்னென்ன விடயங்கள் இருக்கிறத பார்ப்போம். பாருங்கள் எப்படி சும்மா பறக்க வேண்டி சொல்லி மிக 25 குதிரை வேலுவை கொண்ட ஒரு இன்ஜினில் தான் நாங்கள் இப்போ போய் கொண்டிருக்கிறோம். இந்த ஓட்டங்களை வந்து நிறைய ஒரு நாட்டில் தெரியும். இப்படி தண்ணி அடிக்கிறது கிழிச்சு கொண்டு போகுதுங்க. பாருங்க இதில் இவ்வளவு குட்டி குட்டி தீவுகள் இருக்குதுன்றதான் இருக்கலாம். அங்கால இருக்கிற மக்கள் இங்கால வர்றதுக்கு இந்த படகு மூலம் பெறணும். படகு மூலம் பெற பொழுது மிக அழகிய காட்சிகள், அழகிய இடங்கள், அதே போல் மக்கள் வாழ்வதற்குரிய மீன் வளங்கள் எல்லாமே வந்து இருக்குது. அப்பா என்ன தீவு! சில தீவுகளுக்கு நாங்கள் போயிருக்கிறோம். ஒவ்வொரு தீவுகளுக்கும் ஒவ்வொரு வடிவும் ஒவ்வொரு பேரும் இருக்குது. என்ன அதே இது வந்து கொக்குழாயில் வந்து சிறப்பாக விளங்குதுன்றதான் சொல்லலை. முல்லைத்தீவு கொக்குழா கொக்குத்தொடவான்னு சொன்னால் மிக யாரும் அறிஞ்ச ஒரு தேசம். எப்படியான திறமைகள் எல்லாம் இங்கே இருந்து புறப்பட்டதுன்றது உங்களுக்கு தெரியும். அந்த வகையில் தான் நாங்கள் இன்றைக்கு வந்து உண்மையிலே பார்க்க ஒரு அழகாகத்தான் இருக்கு. இப்போ நாங்கள் பறவைகள் சரணாலயத்துக்கிட்ட அண்மிச்சு கொண்டிருக்கிறோம். இதில் என்னென்றால் நிறைய பாசி உள்ள இடம். கூடுதலாக ஒரு குறிக்கப்பட்ட இடத்துக்குள்ளே வந்து இன்ஜின் வந்து போட்டு ஓடையலாது. அதால் வந்து தம்பி வந்து என்ன இந்த துடுப்பு தடி வெளிச்சு கொண்டு வர இதால் தான் நாங்கள் இப்போ கிட்ட போகிறோம். என்னென்னா இவ்விடங்களில் கொஞ்சம் தண்ணியும் குறைஞ்சிருக்கு. இந்த அது கிட்ட வரபடியாக தீவு தானே. அப்போ தீவு கிட்ட கரையோரங்களை கிட்ட வரையக்குள்ள தீவு கொஞ்சம் படர்ந்து பாருங்கள். பாசி வந்து ஃபுல்லாக வந்து பறந்து பட்டு இருக்குது. பறவைகள் அந்த பறவைகள் சரணாலயம் பண்ணிக்க நிறைய பறவைகள் வந்து அங்கங்கே வந்து குவியலாக இருக்குது. பெரிய கூட்டமாக தான் இருக்கணும். மெல்லமாக தான் தண்ணி வலிச்சு கொண்டு போய் அந்த பாசி மயமாக தான் இருக்கு. இதுக்குள்ள நாங்கள் வந்து இந்த பதிவை கடினப்பட்டு பதிவு செய்கிறோம். என்னென்னா எங்களோட உறவுகள் நிறைய பேர் இன்னும் வரணும். அதிகமாக தாய வளங்களையும் தாயத்தின் வரலாறுகளையும் அறிய வேணும். நிறைய இடங்கள் இருக்குது. ஒரே இடங்களுக்குள்ள செல்லாமல் இடங்கள் மாறி பார்க்குற பொழுது இந்த பிரதேச மக்களுக்குமான ஒரு அபிவிருத்திகள் அவைகளுடைய வாழ்வாதாரங்களுக்கான உதவிகள் எல்லாம் வந்து உங்கள் மூலம் கிடைக்கும். நீங்கள் வர்ற பொழுது பஸ்ஸுக்கு காசு கொடுப்பீர்கள். அதே மாதிரி இறங்குற பொழுது சோடா அதுகள் வாங்குவீங்கள். அதே போல் படகு பிடிக்க அவையோட படகு ஓடுறவருடைய வாழ்வாதாரம் கட்டிகள் இப்படி பலவிதமாக வந்து இந்த சுற்றுலாவில் இருக்குது. பறவைகள் சரணாலயத்தினுடைய தீவினுடைய இலக்குக்குள்ளே நாங்கள் வந்துட்டோம். ஆனால் இங்கே பாருங்கள் எவ்வளவு பாசி. படகு ஓட முடியாமல் இன்ஜின் நிப்பாட்டியாச்சு. ஆனால்
பாசி எல்லாத்தையும் இழுத்து கொண்டு வருது. தம்பி பெரிய கஷ்டப்பட்டு கொண்டு தான் தடி வலித்து கொண்டு போகிறேன். பாசி உள்ள பிரச்சனையால் வந்து இன்ஜின் ஓடுதில்லை. தம்பியும் சரியாக கஷ்டப்பட்டு தான் வலித்து கொண்டு இருக்கிறார். இருந்தாலும் நாங்கள் எப்படியாவது வந்து முடிஞ்ச வரை இந்த பறவைகள் சரணாலயத்தில் உள்ள தற்போது நாங்கள் வரைக்க நிற்கிற பறவைகள் எல்லாத்தையும் காணொலிக்குள்ளே கொண்டு வரணும்னு தான் இருக்கிறோம். காலையில் விடிய நிற்குமா, பிறகு பின்னேரம் பொழுதாகிற நேரம் தான் இருக்குன்னு நாங்கள் இப்போ கொஞ்சம் மதிய நேரமாக இருக்குது. மதிய நேரமாக இருக்கிறபடியால் போட்டும் வந்து சில பிரச்சனைகள் இருக்குது. அப்போ இதால் வந்து நீ கொஞ்சம் அப்படி பாசி எங்கால பூஸ் உலகத்தையும் தள்ளி கொண்டு வந்தேன் ரெண்டு ஓடும் கடவுள் உலகத்தையும் தள்ளி கொண்டு வந்தது தெரியும். மக்களே, நாங்கள் இப்போ பறவைகள் சரணாலயத்தினுடைய நடுப்பகுதியும் அதனுடைய கரை பகுதியிலும், அதாவது வந்து போட் நடுவில் நிற்குது, மரங்கள் கரையில் நிற்குது. மரங்களோடு தான் நாங்கள் இந்த காணொலியை பதிவேற்றம் செய்து கொண்டு வரோம். ஆனால் காலையிலவே பறந்து கொஞ்சம் இரதிட போயிட்டினோம். ஒரு அழகிய தீவாங்க அங்கே வெள்ளை கொக்குவளங்கள் எல்லாம் நிற்கிறோம். அதுக்குள்ள அங்கே நிறைய பேர் நிற்கிறோம். அதுக்கு அப்போ மிக வடிவான அழகிய பறவைகள் பறந்து கொண்டு தான் இருக்குது. அந்த நாங்கள் படகு ஓடி பிடிக்கக்கூடிய மாதிரி நிறைய பேர் சத்தம் போட்டுக்கொண்டு தான் இருக்கிறோம். அங்கே நிற்காம பறக்கிறேன். அந்த கரை மரங்களுக்கு வெள்ளை கொக்குகள் மாதிரி பறவைகள் இருக்குது. அதை பாருங்கள், என்ன வடிவான பறவைன்னு பாருங்கள். புறா மாதிரி ஒரு பறவையா இந்த ரவுண்ட் அடிக்கிற சத்தங்களை பாருங்க ஆக்கள். உங்கள் அடுத்தது வேறே ஒரு பறவை வேறே ஒரு கலரில் போகுது. இந்த 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 மரங்களுக்கு அங்கால வந்து ஒரு பிட்டியாக கிடக்கிறது. அது வந்து காடு அங்கால மக்கள் இருக்கணுமா சனம் இல்லை. ஆனால் தோட்டம் விவசாயம் அப்படி இருக்கா இதில்? வயல் விதைக்கணும். அந்த படகு மூலம் வந்து தான் அந்த தங்களோட காரியத்தை செய்யணும். என்ன அது ஒரு பிரச்சனை இருக்குதான். மழை காலத்தில் வந்து தண்ணி கூட நின்றால் பாசி குறைவாக இருக்கும், ஓட்டு ஓடக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ அந்த இடக்காலம் வந்துட்டு தானே, அதால் வந்து குஞ்சுகள் வந்து சில நேரம் முட்டை போடுவினமா. முட்டை விளையக்களை வந்து என்ன செய்யும்னு சொன்னால், முதல புள்ள முட்டைகளை சாப்பிட்றதுக்காக வந்து கரையில் நிற்கிறவரா இதுதான் அதில் சொல்லிச்சினோம். அதால் தான் நீங்கள் அந்த சின்ன சின்ன முதலைகள் எல்லாம் வந்து காவல் இருப்பினமா. இது ஒரு தீவு. கரையாவளி, அக்கரவளி, எரிஞ்சகாடுன்றது ஒரு தீவு. இது ஒரு சிறிய தீவு. இந்த தீவுக்குள்ளே தான் இந்த பறவைகள் நிறைய இருக்கிறோம். அங்கே பாருங்கப்பா, மிகப்பெரிய ஒரு கூடாரமான இடத்துக்கு வந்துட்டேன். இப்போ பெரிய ஒரு கூடாரத்துக்கு வந்துட்டேன். அங்கே பாருங்க, மிகப்பெரிய கூடாரம் எல்லாம் பார்ப்போம். அது கிட்ட போய் அங்கே பாருங்க, ஆக்கள் எல்லாம் மேலே இருக்கிற லைட்டுகள் பொறுத்தின வேறு மேலே வெள்ளூர் பறந்து கொண்டு இருக்கும். மேலே அவன் மீனை பிடிக்கிறதுக்கு தான் நிற்கணும். ஆனால் இப்போ எங்கட இதுகள் போகுது. இன்னொரு கூடாரம், ஆனால் அதுக்குள்ளே ஒரு ஓடை மாதிரி கிடக்குது. என்ன எப்படி வடிவாக இருக்கு என்ன அப்படி என்னென்று ஆக்கள் வந்து என்ன செய்யணும் வேண்டாம், உயரமானு பார்த்து கொண்டு வைக்கணும். தூரத்துக்கு கண்ணு எறிஞ்சு ஓட்டு. அதோ அந்த பறவை போல இதில் மக்களே பாருங்க, 2 விதமான பறவை இவ்விடத்தில் இருக்கு. அந்த மரத்தில் வந்து பாருங்க, இந்த பாருங்க அதில் வந்து
ப்ரௌன் கலரோட வெள்ளையும் சேர்ந்து ஒரு விதமான கலரில் கொக்கு இருக்குது. அது கொக்கோ என்னவோ ஒரு பறவை, நான் சொன்ன அந்த அதிசய பறவைகள் எல்லாம் இருக்குது. அதே மாதிரி ஒரு அதிசய தீவு தான் இந்த அதிசய தீவுக்குள்ளே வந்து மிக அழகிய தீவாக தான் இருக்குது. இப்போ எல்லாரும் வந்து ரசிக்கக்கூடிய மாதிரி பார்க்கக்கூடிய மாதிரி தான் இருக்குது. இங்கே பாருங்க எல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பச்சை இலைகளுக்கு மேலே வந்து வெள்ளை வெள்ளை கொக்குகள் வந்து எல்லாம் ஒரு அடி 2 அடி உயரத்தில் வந்து அவன் தலையால் நிற்கிற நம்முடைய பெரிய பரணாகம் பாம்பு நின்ற மாதிரி நிற்கிது. என்ன ரைட் பறந்து கொண்டு நிற்கிறோம். அப்படியே அங்கே பாருங்க வேறு லெவலில் தான் இருக்கிறோம். ஆக்கள் எல்லாம் பறந்து மட்டும் வந்து நிறைய பறந்து கொண்டு தான் இருக்கும். ஒரு ஆளும் சத்தம் போடினோம். இதெல்லாம் வேறு லெவலில் தான் இருக்கு. உண்மையிலே நீங்கள் வந்து பார்த்தா ஒரு மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். ஒரு ஆலயங்களுக்கு போனால் உங்களுக்கு இப்படி ஒரு நிம்மதி கிடைக்குதோ அதே மாதிரி இப்படி இந்த தண்ணிகளில் வந்து இப்படி சுற்றுலாவை நீங்கள் செய்ய இந்த படகு மூலம் பயணங்கள் செய்தால் ஒரு மனதில் வந்து ஒரு ஆறுதல் ஏற்படும், ஒரு சந்தோஷம் ஏற்படும். இது ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். சின்ன பிள்ளைகளை கொண்டு வந்து இப்படி போட்டுகளில் அமைத்து நீங்கள் பயணம் செய்தால் அவைகளுக்கு இந்த போட்டில் போகிறதுமாகுது. இப்போ ரயிலில் போறியல், விமானத்தில் போறியல், பஸ்ஸில் போறியல், அதே மாதிரி படகுல. அப்போ இந்த படகுல போகிறது மக்கள் குறைவு. இடம்பெயர்வு காலங்கள் முடிஞ்சதுக்கு பிறகு இந்த பிளாலியில் போன மாதிரி இப்போ வந்து படகுல போகிறதுன்னு சொன்னால் அது தீபகத்தில் தான் கூடுதலாக வந்து மக்கள் போய்கொண்டு